ஓம் நம சிவாய. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டில் ஆசிரியராக வேலை செய்கிற ஒருத்தரோட ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், அரசு ஆசிரியராக இருக்கு சிஆர்பி மெத்தடில் என்ன ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எப்படி அந்த ஜாதகத்தில் பொருந்தி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தடு அப்படின்னா அதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று பிளானட்டு லிங்க் ஆகிறத பற்றியான ஒரு பார்ட்டு, ரெண்டாவது ஆசிரியர் ஆகிறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது பார்ட்டு. சித்தர்கள் சொன்ன முறையில் பிளானட்டு லிங்க் ஆகுது. அது இல்லாமல் மேலும் 5-6 முறையில் பிளானட்டு லிங்க் ஆகுதுங்கிறத புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வதம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இணையுது. வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் இருந்தால் அந்த 2 நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களும் இணையும். வைநாசிகம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இணையும். வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர். 3வது வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். 4வது ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அதே சமயம் அந்த கிரகங்களை வீடுகளில் ரொட்டேட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி சிஆர்பி மெத்தடில் பிளானட் லிங்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி எலாபரேட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் பாருங்கள். இப்போ இந்த சார்ட் அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாதகர் பிறந்தது ரிஷப லக்னம். லக்னத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்குது. 2ஆம் வீட்டில் குரு இருக்குது. 3ஆம் வீட்டில் சூரியன் சனி இருக்குது. 4ஆம் வீட்டில் புதன் இருக்குது. 5ஆம் வீட்டில் ராகு இருக்குது. 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குது. 9ஆம் வீட்டில் மாந்தி இருக்குது. 11ஆம் வீட்டில் கேது இருக்குது. இந்த கிரக அமைப்போட இந்த ஆசிரியர் ஜாதகம் இருக்குது. இந்த ஜாதகத்தில் இவர் அரசு ஆசிரியராக இருக்குது. சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற ரூல்ஸ் எல்லாமே சைடில் எல்லோ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன். மொத்தம் 5 ரூல்ஸ் இருக்குது. இந்த 5 ரூல்ஸில் முதல் ரூல் சுக்கிரன் சனி சூரியன் தொடர்பு. பாருங்கள், ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சூரியனும் சனியும் டைரக்டாகவே லிங்க் ஆகியிருக்காங்க. அடுத்தது இந்த சூரியன் சனி இந்த 2ல் ஏதாவது ஒரு கிரகம் லக்னத்தோட கனெக்ட் ஆகணும். எப்படி லக்னத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரிஷப லக்னம் லக்ன புள்ளி கிருத்திகை நட்சத்திரம். அப்போ லக்ன புள்ளி கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னா அந்த கிருத்திகையிலிருந்து 7வது நட்சத்திரம் என்ன வரும்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். 7வது நட்சத்திரம் ஆயில்யம். கிருத்திகை நட்சத்திரமும் 7வது நட்சத்திரம் ஆயில்யமும் கனெக்ட் ஆகிக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் சனி இருக்குது. இந்த சனியும் லக்னத்தில் இருக்கிற கிருத்திகை நட்சத்திரமும் கனெக்ட் ஆகுதுன்னா லக்னத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கணும். அப்போ சுக்கிரனுக்கு சனி கனெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விதத்தில் முதல்ல சொல்லப்பட்டுள்ள சுக்கிரன் சனி சூரியன் லிங்க் இந்த ஜாதகத்தில் இருக்குது. 2வது ரூல் 2-10 சூரியன் தொடர்பு. 2 அப்படின்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம், 10 அப்படின்னா லக்னத்துக்கு 10ஆம் இடம். சூரியன் தொடர்பு. 2ங்கிறது வாக்கு, 10ன்னா தொழில். வாக்கு சம்பந்தமான தொழில் செய்பவர். சூரியன் சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தமான கிரகங்கிறதுனால அரசாங்கத்தில் வேலை செய்வார்னு இதனுடைய பொருள். அப்போது இந்த லக்னம் ரிஷப லக்னம், லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன். அந்த புதன் எங்கே இருக்குது? லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்குது. லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்காரு. 4ஆம் வீடு என்பது சிம்மம், சூரியனோட வீடு. 2ஆம் வீட்டு அதிபதிக்கு சூரியன் தொடர்பு வந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அடுத்தது ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் இடம் கும்பம். இதன் அதிபதி சனி. இந்த சனி ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்குது. ஆயில்யம் என்பது புதனோட நட்சத்திரம். புதன் என்பது லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ இந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுக்குடைய புதன்
4ஆம் வீட்டில் இருக்குது. 4 என்பது சூரியனோட வீடு. 2ஆம் வீட்டு அதிபதிக்கு சூரியன் தொடர்பு வந்திருக்கு. அதே சமயம் சனியோட தொடர்பு எப்படி வருது? அதாவது லக்னத்திற்கு 10ஆம் வீட்டினுடைய அதிபதி சனி எப்படி 2ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படுறாரு அப்படின்னா, அந்த சனி கிரகசாரத்தில் பாருங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்குது. ஆயில்யம் என்பது புதனோட நட்சத்திரம். புதன் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. 2ஆம் வீட்டிற்கு சனியோட தொடர்பு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சனிங்கிறது 10ஆம் வீட்டுக்குரிய கிரகமாக எடுத்துக்கணும். மேலும் 3வது ரூல், 2க்கு குரு சனி புதன் தொடர்பு. அதாவது 2ஆம் வீட்டிற்கு குரு சனி புதன் 3 கிரகமும் தொடர்பு வரணும். இப்போது ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடம் மிதுனம், இதன் அதிபதி புதன். அப்போ புதன் தொடர்பு வந்திருக்கு. அடுத்தது 2ஆம் வீட்டிலேயே குரு இருக்குது. 3வது சனி எங்கே இருக்குது? ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ தான் நான் சொன்னேன் ஆயில்யம் என்பது புதனோட நட்சத்திரம். அப்போ 2ஆம் வீட்டிற்கு என்னென்ன தொடர்பு இருக்குது? குரு சனி புதன் 3 கிரகமே 2ஆம் வீட்டுக்கு தொடர்பாக இருக்குன்னு பார்க்க முடியுது. அடுத்தது 4வது ரூல், லக்னத்துக்கு குரு சந்திரன் தொடர்பு. ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குது. சந்திரன் 7ஆம் பார்வை மூலமாக லக்னத்தை பார்க்குறாரு. இதனால் லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது லக்னத்திற்கு குரு தொடர்பு. இங்கே பார்த்தீங்கன்னா குரு நார்மலான மெத்தடில் லக்னத்திற்கு தொடர்பாகலை. சிஆர்பி மெத்தடில் ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்தின் ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். உதாரணத்துக்கு கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். மேச ராசியிலையும் வரும், ரிஷப ராசியிலையும் வரும். 2 ராசியில் இருந்தாலுமே அந்த 2 ராசியில் இருக்கிற கார்த்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணைந்ததாக நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி உடைபட்ட நட்சத்திரங்கள் அதில் உள்ள கிரகங்கள் இணையும். இங்கே ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும் வர நட்சத்திரம் மிருகசீரிஷம். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பாதம் 2ல் சுக்கிரன் இருக்குது. அதே சமயம் மிருகசீரிஷம் பாதம் 3ல் குரு இருக்குது. இந்த மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். இது ஒரு சிஆர்பி மெத்தடில் இருக்கிற ஒரு புதிய முறை. அப்போது சுக்கிரனும் குருவும் கனெக்ட் ஆகிக்குவாங்க. வீடு வேறையாக இருந்தாலுமே இந்த 2 கிரகங்களும் கனெக்ட் ஆகிக்குவாங்க. அதாவது சுக்கிரனும் குருவும் கனெக்ட் ஆகிக்குவாங்க. லக்னாதிபதி சுக்கிரனுக்கு குரு கனெக்ஷன் வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த விதத்தில் 4வது ரூல் பொருந்தி வருது. 5வது ரூல் 1, 2, 12 தொடர்பு. அதாவது லக்னத்திற்கு 2, 12 இதெல்லாமே கனெக்ட் ஆகணும். இங்கே ரிஷப லக்னத்திற்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் எங்கே இருக்குது? லக்னத்திலேயே இருக்குது. அப்போது லக்னத்திற்கு 12 தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. அதே செவ்வாய் லக்னத்திலிருந்து தனது 4ஆம் பார்வை மூலமாக யாரை பார்க்குறாரு? புதனை பார்க்குறாரு. புதன் என்பது லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. லக்னத்திற்கு 12 கூடிய செவ்வாய் லக்னத்தில் இருக்குது. அங்கே இருந்து 2ஆம் வீட்டுக்கு அதிபதி புதனை பார்க்குறாரு. இந்த விதத்தில் 5வது ரூல் 1, 2 மற்றும் 12 தொடர்புங்கிறது மேட்ச் ஆகி வருது. இந்த ரூல்ஸ் எல்லாமே இந்த ஜாதகத்திற்கு மட்டும்தான் மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அரசு ஆசிரியர்கள் ஜாதகம் யார் தான் இருந்தாலும் இந்த ரூல்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகி வரும். இதை கொண்டு அரசு ஆசிரியருக்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த விதி இருந்ததுன்னா அரசு பணி நிச்சயமாக கிடைக்கும். இந்த 5 விதியுமே இதில் சொல்லப்பட்டுள்ளவாறே இருக்கணும். இதில் ஏதாவது குறை இருந்ததுன்னா அரசு பணியில் அவங்க போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரி இன்னொரு அரசு ஆசிரியரோட ஜாதகத்தை அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.